ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் எழும்பணும், எழும்பி பிரகாசிக்கணும், இந்த மாதிரியே இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை எப்படியே போயிடக்கூடாது ஆண்டவரே, நான் எழும்பணும் ஆண்டவரே, எழும்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரே, அப்பல்லாவை போல ஆவியில் அனலுள்ளவனா இருக்கணும், யோவான் ஸ்நானனை போல எரிந்து பிரகாசமுள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஆவியை நான் அவித்து போட மாட்டேன் ஆண்டவரே, ஆவியை அவித்து போட மாட்டேன், உமக்காக எழும்புவேன், எழும்பி பிரகாசிப்பேன். ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். வார்த்தையும் சேரும்போது பிரகாசமா இருக்கும். ஒரு கல்லும் இன்னொரு கல்லும் மோதும் பொழுது அக்கினி பொருள்கள் வெளியில வரும் பாருங்க. அதே போல நம்மளுடைய இருதயமும் கர்த்தருடைய இருதயமும் சேரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அழகா வெளிப்படுவார். 2 தீமோத்தேயு 1:6 அதை படிச்சு முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:6 படிச்சு முடிக்கலாம். படிங்க. உனக்கு நினைப்பூட்டுகிறேன். பவுலை போல சொல்கிறோம், உங்களுக்கு நினைப்பூட்டுகிறோம். தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்கள் உருவம் இன்னதென்று தெரிந்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே எலும்புகளும் நரம்புகளும் தசைகளும் உருவாகும் முன்பாகவே உங்களுக்கு நாமத்தை சூட்டியிருக்கிறார். எல்லாம் தேவன் தெரிந்திருக்கிறார். சரிங்களா? உங்களை புறஜாதியிடமிருந்து வேறு பிரித்து சபையில் உட்கார வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆரம்ப அறிகுறிய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதனால பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். சரிங்களா? நீங்க உங்களுக்குள்ளதே, நீங்க சிறு பிள்ளைகள் கிடையாது, ஞானம் வந்துருச்சு, நல்லது தீமை என்னன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ அபிஷேகத்தை குறித்து ஒரு அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்குது. ஆண்டவரே, நான் இனிமே இப்படி இருக்க போல நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எப்படி தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடின ஈசாயின் குமாரனான தாவீது சொல்வது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அல்லேலூயா, அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது. அதே போல நீங்க சொல்லணும், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், நான் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன், நான் இன்னும் குந்தி நடக்க மாட்டேன், நான் இன்னும் மற்றவர்கள்ட்ட போய் நான் கடன்காரனா நிற்க மாட்டேன், நான் இன்னும் ஒரு ஆரோக்கியமற்றவனா வியாதிஸ்தனா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் எழும்புவேன், நான் ஆரோக்கியமா இருப்பேன், நான் சுகமா இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் கர்த்தருக்குள்ள இருப்பேன், நான் முடிவா மனவாட்டியா இருப்பேன். அல்லேலூயா. இது எல்லாம் அபிஷேகம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அபிஷேகத்தின் நிறைவை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தினாலே வாழ்ந்துருங்க, அபிஷேகத்துக்குள்ள எப்போ நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.